இன்றைய புது வீடியோ ஆல்ரெடி நம்ம கிராண்ட் லேக் ரெசார்ட்டோட டே 1ஓட வீடியோவை பார்த்துட்டோம். இப்போ நம்ம டே 2ஓட வீடியோ தான். நெக்ஸ்ட் டே மார்னிங் குட்டீஸுங்கெல்லாம் தூங்கி எந்திரிச்ச உடனேயே நேற்றே பார்த்து வச்சுக்கிட்டாங்க காஃபி பவுட்ரு மில்க் பவுட்ரெல்லாம். ஸோ அவங்க காஃபி கேட்டிருந்தாங்க, சரின்னு ரெடி பண்ணி கொடுத்தோம். அதை குடிச்சிட்டாங்க. பூல் பாருங்கள் எவ்வளோ காமாக பின்னாடி அமைதியாக இருக்குன்னு. ஏன்னா நேற்றே வேணுங்கிற அளவு நல்லா தண்ணியில் குதித்து என்ஜாய் பண்ணிட்டாங்க. சைக்கிளை பார்த்த உடனே நான்லாம் +1 +2 போகும்போது சைக்கிளில் போன ஞாபகம். சரின்னு அப்படியே ஒரு சைக்கிள் ஓட்டலான்னு சொல்லி ஓட்டினோம். நானும் எங்கள் ஹஸ்பண்ட் 2 பேருமே சைக்கிள் ஓட்டினோம். குட்டீஸுங்கெலாம் அங்கே ப்ளே கிரவுண்ட் இருக்கிறதுனால அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அவங்களும் ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. நைஸ்க்கு வந்து பேஸ்கெட் பால் மேலே கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும் அது விளையாடுறதுக்குன்னா. அதனால் எப்போ பார்த்தாலும் அவங்க பாலை கீழே பிடிச்சி தட்டி விளையாண்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்படியே விளையாண்டதில் ரொம்பவே டயர்டாகிட்டாங்க. ஸோ எங்களுக்கு மார்னிங் வந்து ரெசார்ட்லேயே பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி. அதோட ஃபுட்டு சாப்பிட்லான்னு வந்துட்டோம். ஃபஸ்ட்டு வந்தவுடனே அவங்க ஜூஸ் தான் குடித்தாங்க. நம்ம இங்கே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னென்ன ஃபுட்டு கொடுத்துருக்காங்கங்கிறத பார்த்துடலாம். ப்ரெட்டு, பட்டரு, ஜாமு, ஹனி கொடுத்துருந்தாங்க, இட்லி கொடுத்துருந்தாங்க, வெண்பொங்கல், சாம்பார். அதுவும் அதுக்கு கீழே நேம் போர்டு வந்து ஒரு பொம்மை மாதிரி வச்சு அதில் எழுதியிருந்தாங்க. அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. குட்டீஸுங்க அதை விளையாட வேணும்னு எடுக்கணும்னு நினச்சாங்க. 2 வகை சட்னி, அப்புறம் உளுந்த வடை, திணை பாயாசம், லைவில் தோசாவும் ஆம்லேட்டு அது கொடுத்துக்கிட்டு இருந்தாங்கங்க. நாங்கள் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கே ஃபால்ஸை பார்த்த உடனே குளிக்கலான்னு வந்துட்டோம். இந்த ஃபால்ஸ் எப்படின்னாங்க, ஒரு ஃபேமிலிக்கு வந்து 20 மினிட்ஸ் கொடுக்குறாங்க. இது வந்து ஆர்டிஃபிஷியல் ஃபால்ஸ் தான். ஸோ இந்த ரெசார்ட்டுக்குள்ளாரியே இருக்குது. நாங்கள் வந்து 2 ஃபேமிலி போயிருந்ததுனால எங்களுக்கு கிட்டத்தட்ட 1 ஹவரே டைம் கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே தண்ணி ரொம்ப ஜில்லாக இருந்துச்சு. ஏன்னா பக்கத்துலேயே வந்து நம்ம பூலாம்பட்டி ஏரியும் இருக்குங்களா. ஸோ அந்த தண்ணி ரொம்ப நல்லா சூப்பராகவே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆர்டிஃபிஷியல் தான், ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப ரியலாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுங்க. டீஸுங்க ஒருத்தருக்கு 4 பேர் சேர்ந்ததுனால செமையாக விளையாண்டுக்கிட்டு அவங்களுக்கு ஃபால்ஸை விட்டு வெளியே வரவே டைமே இல்லை. எங்களுக்கு வேறு 12 மணிக்கு நாங்கள் செக் அவுட் ஆகணும். ஸோ அதுங்காட்டி அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து ரெடி பண்ணி திருப்பி நாங்கள் வெளியே கிளம்புறதுக்கு சரியாக இருந்துச்சு. இங்கே ரெசார்ட்டில் வந்து எங்களுக்கு ஒரு ஆஃபரும் கொடுத்துருந்தாங்கங்க. ஸ்டே பண்ணுறவங்களுக்கு போட்டிங் வந்து அவங்களே காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுக்குறாங்க. ஆல்ரெடி நாங்கள் ரெசார்ட்டுக்குள்ளே வரும்பொழுதே நாங்கள் போட்டிங் போயிட்டு தான் வந்தோம். அது வந்து ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிற மாதிரி 10 rupees தான். ஆனால் இந்த மாதிரி இண்டிவிஜுவலாக ப்ரைவேட் போட் எடுத்தோம்னா 700ன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் ஆனால் ரெசார்ட்டுக்கு வந்ததுக்கு எங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி போட்டிங் இருக்குது, நாங்கள் இண்டிவிஜுவல் போட்டுன்னு சொல்லிட்டு சரின்ட்டு மறுபடியும் ஒரு வாட்டி போயிருந்தோம். இது வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. அந்த 10 rupees கொடுக்கறது சும்மா ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு. இந்த சைடில் வந்து சேலம் இருக்குது, இப்போ பூலாம்பட்டி இருக்கிற இடம். அப்படியே ஆப்போசிட்டு ஈரோடு டிஸ்ட்ரிக், அங்கே கொண்டு வந்து விடுறாங்க. அதுக்கு 10 rupees தான் சார்ஜ் பண்ணாங்க. ஆனால் இவங்க ரெசார்ட்டு வந்து எங்களுக்கு கொடுத்த போட்டிங் வந்து இண்டிவிஜுவலாக தனியாகவே கொடுத்துருந்தாங்க. அது வந்து ரொம்ப தூரமே கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. எங்களை 1/2 hour மேலேயே ட்ராவல் பண்ண வச்சாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் அங்கே எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் கிளிப்லாம் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இத்தோடு இந்த வீடியோ முடியுது. வேறொரு புதிய வீடியோவில் சந்திப்போம். அதுவரை தங்களிடமிருந்து விடைபெறுவது கேசவராம், கேசவ் நேஸ்.